ஹலோ காய்ஸ், நம்மளுடைய சிஎம் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டர்ல உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துருக்குதுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அரசு விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். யாருக்குன்னா சோசியல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விண்ணப்பிச்சா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது, என்னென்ன ப்ராசஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். ஸோ இப்போ விட்டா பின்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா புதிய அரசு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேகன்சியும் ஃபில் பண்ணுறதுக்கு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டே இருக்காங்க டெய்லி. ஸோ உங்களுடைய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருதோ பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியல நம்மளுடைய மாவட்டத்துக்கு எப்போ வருது அப்படி தெரியலன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி சொல்றதுக்கு விரும்புறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கதான் உங்களுக்கு சோசியல் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இது முற்றிலும் டெம்பரரி ஜாப்புங்க. உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஃபர்ஸ்டே பாருங்க, சம்பளம் சொல்லிட்டாங்க 18,536 ரூபா உங்களுக்கு தொகுப்பூதியம். ஸோ இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும்? கிராஜுவேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கணும்? பிஏ சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். வெயிட்டேஜ் முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 42 வயதுக்குள்ள இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04172 2999347. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ ஒட்டி 15 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/6/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க அனுப்பணும். விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுங்க. அதில் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், இல்ல சான்றிதழ் வைக்காத விண்ணப்பங்கள், தாமதமா பெறப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய மாவட்ட தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.